ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் மேக்கர் ட்ரீம்ஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மதுரை ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பருத்திப்பால் கடை தான். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா விளக்குத்தூண் கிட்டேருந்து வந்திங்கன்னா நம்ம ஜூசப் கடை பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த கடை வாசலில் தான் இந்த பருத்திப்பால் கடை இருக்குது. இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக இதே இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அண்ணா. ஸோ மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல இந்த மாதிரி வந்து பித்தாளை பானையில் பருத்திப்பால் வச்சுருப்பாங்க. நல்ல சூடாக சுவையாக இருக்கும். ஸோ ஒரு டம்ளரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் தான். ஸோ மதுரைக்கு யாராவது டூரிஸ்ட் வரீங்கன்னா இந்த மாதிரி பருத்திப்பாலை டேஸ்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா விளக்குத்தூண் கிட்ட இருக்க ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஷாப்பை பற்றி தான். வாங்க பார்க்கலாம். இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இவ்வளோ கூட்டமாக தாங்க இருக்கும். ஸோ மதுரைக்கு வர்றவங்க எல்லாருமே, அதாவது டூரிஸ்ட் வர்றவங்க எல்லாருமே இந்த ஷாப்பில் ஒரு தடவை ஜிகர்தண்டாவை டேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த ஷாப் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ண ஷாப். ஸோ அதுக்கப்புறமா இவங்க நிறையா பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஜிகர்தண்டா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மதுரைக்கு வர்ற, அதாவது டூரிஸ்ட் வர்றவங்க எல்லாருமே சாப்பிட ஆசைப்படுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு ஃபேமஸ் வந்து ஜிகர்தண்டாங்கிறது தெரியும். ஸோ அது என்ன ரேட்டில் இருக்கும், ஸோ மதுரைக்கு வந்துட்டு ஸோ அது நம்ம பட்ஜெட்குள்ளே இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ யோசிக்காங்க. இதோட ரேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். சில பேர் வந்து ரேட்டு தெரியாதனால ரொம்ப ஃபேமஸான ஷாப்புங்கிறதுனால கூட இருக்குமோ அப்படின்னு நினச்சிருவீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். சின்ன கிளாஸ், அதாவது மினி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 ருபீஸ். பார்சல்ஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. So yummy. இது வந்து பார்சல் 35 ரூபா. இது எல்லாமே பார்சல் பாட்டில்ஸ். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 175 ரூபா, 155 ரூபா, 60 ரூபா, 35 ரூபா தனித்தனியாக வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டா, பாசந்தி, ஐஸ்கிரீம்னு தனித்தனியாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு பார்சல் பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ மதுரைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வாங்கிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பார்சல் வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதுரை ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ட்ரிங்க்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பதனி கடையை தான் பார்க்க போகிறோம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலிஸ் நகரில் இருக்குது. ஸோ லக்கி ட்ராவல்ஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தம்பி எப்போவுமே கடை போட்டிருப்பாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் காலம் கட்டும். இங்கே பதனி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே இங்கே வந்து கடையை போட்டுருவார். இந்த ஷாப்போட ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா நொங்க ஒரு பனை ஓலையில் வெட்டி போட்டு அதுக்கு மேலே பதனி ஊற்றி தருவாங்க. ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா தான். நீங்கள் வந்து வெயில் காலத்தில் எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜூஸ் குடிக்காதீங்க, அதாவது பெப்சி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் குடிக்காதீங்க. ஸோ அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கேடு. சீஸ்னல் ட்ரிங்க்குனே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ட்ரிங்க்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவங்களாம் ஸ்ட்ரீட்டில் இருக்காங்கன்னு நினச்சி ஹைஜீனிக்காக இருக்காதுலாம் நினைக்காதீங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். இதை குடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபேமஸ் ரோஸ் மில்க் ஷாப் தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் ரோஸ் மில்க், பாதாம் மில்க் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ ரோஸ் மில்கோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா, பாதாம் மில்கோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம எம்மியாக இருக்கும். மோனி, ரோஸ் மில்க் எப்படி இருக்கு? இந்த வெயிலுக்கு டாப் டக்கரா இருப்பா. So yummy.
இப்போ நம்ம பார்க்க போகிறது மதுரை ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஸ்நாக்ஸ் தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு. இந்த அம்மா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலட்சுமி அம்மா. இவங்க அம்மன் சன்னதிக்கிட்ட தான் ஆல்மோஸ்ட் வந்து கடையை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து கொலக்கட்டைங்க தான். அது கேப்ப கொலக்கட்டை, அரிசி மாவு கொலக்கட்டை, அதில் வந்து 4 பீஸ் வச்சு 10 ருபீஸ்க்கு தருவாங்க. ஸோ பூர்ணம் வச்ச கொலக்கட்டைன்னா 2 பீஸ் வச்சு 10 ருபீஸ்க்கு தருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை தவிர இவங்கக்கிட்ட சுண்டலும் இருக்குது. பச்சை பயிர் சுண்டல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சுண்டல் வகையும் வச்சுருக்காங்க. அதோட பொட்டணத்தோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். ஸோ இவங்கக்கிட்ட யாராவது டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரீட் ஸ்நாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை வடை தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா முள்ளு முருங்கை வடைன்னு சொல்லுவாங்க. சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வடைக்கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த அண்ணா ரொம்ப வருஷமாக கடை போட்டிருக்காரு. ஸோ இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேப்ப வடை, கல்யாண முருங்கை வடை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பருப்பு வடைங்க, ஸோ இனிப்பு அதாவது போலி அதெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தள்ளுவண்டியில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இடத்துல மதுரைக்குள்ளே தள்ளுவண்டியில் இந்த மாதிரி வடைக்கடை வச்சுருப்பாங்க. ஸோ முள்ளு முருங்கை வடை 4 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. ஸோ கேப்ப வடை வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் 10 ரூபா. பருப்பு வடை வந்து பார்த்திங்கன்னா 5 பீஸ் வந்து 10 ரூபா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வடையெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய விரும்பி சாப்பிட்ருக்கேன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ முள்ளு முருங்கை வடை வீட்லேயே நீங்கள் செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அது எப்படி செய்கிறதுங்கிறத ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க இன்னும் வேறு என்னென்ன சாப்பிடுவீங்க, அது எங்கெங்கே இருக்குங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சோன் பப்படி தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன பிள்ளையில வந்து சாப்பிட்ருப்போம். நம்ம ஸ்ட்ரீட்லேயே வந்து இந்த மாதிரி வண்டியில் கொண்டு வருவாங்க, ஆனால் இப்போல்லாம் வர்றதில்ல. ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தங்கமயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த ஒரு பொட்டலம் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ். இந்த ஸ்வீட் ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வாசலில் பிள்ளையார் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எஸ்விடி அப்படிங்கிற ஸ்வீட் ஷாப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஷாப்பில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அதிரசம் தாங்க. ஸோ எல்லா அதிரசமும் ஒரே வெயிட்டில் இருக்கணுங்கிறக்காண்டி வெயிட் போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்து தராங்க. ஸோ இந்த அதிரசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஷாப்பில் அதிரசம் மட்டும் இல்லைங்க, அதிரசத்தை தவிர இவங்கக்கிட்ட வேறு நிறைய ஸ்வீட்ஸும் இருக்குங்க. ஸோ அதோட காரமும் இருக்குது. காரத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காரச்சேவு, மிக்சர், சீடை, முறுக்கு, தட்டை, மசாலா வேர்க்கடலை, காரப்பொரி, சிப்ஸு, பக்கோடா, அதுக்கப்புறம் ஆந்திர முறுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பாக்கெட்டும் ஒவ்வொரு ரேட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வந்து சூடான கோதுமை ஹல்வாவும் கோதுமை போலியும் தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்ஸாக போட்டு வச்சுருவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே நாளே அவங்களுக்கு விற்று போயிடும். இவங்களோட ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா அதிரசம் தான். ஸோ அதை ஃபுல்லாக சுட்டு ஆற வச்சு பேக்கெட் போட்டு சின்ன சின்ன கடைங்களுக்கும் அனுப்பிச்சிடுவாங்க, கேட்குறவங்களுக்கும் கொடுத்துருவாங்க. ஸ்வீட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா பால்கோவா, பாதுஷா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லட்டு, அப்புறம் வந்து தேன் குழல். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தேன் குழல் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், மைசூர் பாக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையான சுத்தமான நெய்யில் பண்ணுறாங்க. சூப்பராகவே இருந்தது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 25லேருந்து ஏப்ரல் 25 வரைக்கும் கிவ் அவே கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். 25லேருந்து 25 வரைக்கும் நான் போட்ட வீடியோ எல்லாத்துக்குமே வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணணும். இந்த 2 கண்டிஷன் மட்டும்தான். ஸோ கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க கலந்துக்கோங்க. சீக்கிரம் அந்த கேமராவை அமர்த்துங்கப்பா. நான் அந்த போலியை ரசித்து ருசித்து சாப்பிடணும்.